ஆனா நம்முடைய எதிரிகளை நாம எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, ஒன்றிய அரசாங்கத்தால் நம்ம மீது கஷ்டப்பட்டு பாய்ச்சப்பட்ட ஒரு வேல் இருக்கு. இங்க அதிகாரமே இல்லாத ஒரு வேல் இருக்கு. அந்த வேலுக்கு கூறும் இல்ல. ஆனா அந்த வேலை தமிழ்நாட்டு கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்படுற, எனக்குன்னே நீ மாட்டிட்ட, எனக்குன்னே நீ சிக்கிட்ட, அந்த வேலை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுங்கிற பலத்தால இன்றைக்கு ஒன்றிய அரசு ஓட விரட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த திருக்குறள் எப்படி பொருந்தி இருக்குது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். When a clown moves into a palace, he doesn't become the king. The palace becomes a circus. இது டர்க்கிஷ் proverb இது. இததான் இங்க இருக்கிறவர் ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதற்கு இன்னைக்கு பாடம் சொல்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த ஒவ்வொரு முயற்சியை இன்னைக்கு நம்மால் பார்க்க முடியும். அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஆசை. டெல்லிக்கு அனுப்பிச்சு வைக்கிறார் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். NEP சார்ந்து நீ வந்து பணத்தை நீ போய் வாங்கிப்போ, ஆனா நீ மட்டும் போகாத. போகும்போது அங்கே நாடாளுமன்ற குழுவை சார்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் கனிமொழி MP அவர்கள் அழைச்சிட்டு போய் அங்க இருக்க ஒவ்வொரு கட்சி, நம்ம தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு MPஸையும் நீ அழைச்சிட்டு போன்னு சொல்ல, நம்ம தோழமை கட்சி சார்ந்த ஒவ்வொருத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணி நான் கூட்டிட்டு போறேன். நான் அங்க எனக்கான பெருமை, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மையார் அவர்கள் அங்க இருக்கின்ற நம்முடைய ஹானரபிள் LOP நம்ம ராகுல் காந்தி சார் எப்படி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இஸ் லைக் த செகண்ட் சன் ஆஃப் அவர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லிக்கிறார். இதை விட என்னங்க பெருமை வேண்டும் எனக்கு. நம்முடைய ஹானரபிள் யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் எப்படி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, இவர் என்னோட அண்ணன் புள்ள வந்திருக்கு. ஆல் த வே he has come from தமிழ்நாடு. You should not go with the empty hand. You have to consider அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாரு, அவர் தர்மேந்திர பிரதான், நமக்கு நாங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய கனிமொழி மேடம் அவர் சொல்றாரு, நாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய இந்த ஸ்டேட் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த பாலிசிங்கிறது வந்து மாநில பட்டியலிருந்து அது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போனதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் காரணம், அது தெரியுமா உங்களுக்கு என்று அந்த யூனியன் மினிஸ்டர் சொல்றாரு. அவங்க சொன்னா, ஆமா ஒத்துக்கிறோம், இப்போதும் அதை நாங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரும் தான் நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அட்லீஸ்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் நோஸ் த மீனிங் ஆஃப் வாட் இஸ் கன்கரண்ட். ஆனா உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, இது முழுக்க யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரியே நீங்க பேசுறீங்களா என்று அவங்களுக்கு அங்க சொல்றாங்க. சும்மா அவங்க ஸ்டாண்டை மாத்தி பேசாதீங்க என்று அந்த யூனியன் மினிஸ்டர் சொல்லும்போது உடனே அடுத்தது நம்முடைய கனிமொழி மேடம் சொல்றாங்க, அது கலைஞர் பிள்ளை இல்லையா, கனிமொழி மேடம் சொல்றாங்க உடனே, ஏன் நீங்க மொத்தம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு இப்ப ஜெய் பூரி ஜெகநாத் நீங்க மாத்திக்கலையா என்று உடனே சொன்னாங்க. அவர் வாயை அடிச்சு போயிட்டாரு அவங்க.